தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. விஜய சந்திரிகா 1966 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை சுமார் 6 தலைமுறை கலைஞர்களோடு தனது தேர்ந்த நடிப்பால் மட்டுமல்ல நாட்டியத்தாலும் வலம் வந்து ரசிகர்களின் மனம் தொட்டவர். நாயகி, நகைச்சுவை, வில்லி என தனது பன்முக நடிப்பால் உள்ளம் நிறைந்தவர். தமிழ் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி என எண்ணற்ற பன்மொழி திரைப்படங்களில் நடித்து சிறப்பித்தவர். நீள்வட்ட முகம், நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் ஈர்ப்பிசை மீன் விழிகள், புன்னகை மகாராணி என கூறும் அளவுக்கு வசீகரமான சிரிப்பழகு என ஒரு ஹீரோயினுக்குரிய அத்துணை அம்சங்களையும் ஒருங்கே பெற்றவராயினும் கதையின் நாயகியாக தொடர்ந்து போராடியும் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்தவர். தமிழ் பேச தெரியாத எண்ணற்ற மற்ற மொழி நாயகியர் தமிழ் திரை உலகில் கோலோச்சி வந்த வேளையில் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் மகளாகவே வளர்ந்தும் அட்சரம் பிசகாமல் தெள்ளத் தெளிவாக வசனங்களை தனது அற்புதமிக்க குரல் வளத்தால் பேசியும் ஹீரோயின் கனவை எட்ட முடியாமல் தோற்று போனவர். கலை உலகின் பாரம்பரிய நாட்டிய தாரகை. 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் என மின்னி வந்து தற்போது முதுமை, அங்கீகாரமின்மை போன்ற காரணிகளால் காலத்தின் ஓட்டத்தால் தன்னை முடக்கிக் கொண்ட விஜய சந்திரிகா அவர்கள் எங்கு பிறந்தார்? அவரது குடும்ப பின்னணி யாது? எவ்வாறு வளர்ந்தார்? கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் யாரால் ஈர்க்கப்பட்டு திரைத்துறைக்கு வர விரும்பினார்? எவரிடம் நாட்டியம் பயின்றார்? சிவாஜி நாடகமன்ற பயணம், முன்னாள் பாரத பிரதமர் நேருவிடம் வாங்கிய பாராட்டு, முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை? எதனால் திரைத்துறையை விட்டு விலகினார்? யாருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்? தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1949 ஆண்டு சோறுடைத்த சோழ மன்னாம் தமிழகத்தின் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட TS பாலசுந்தரம் பிள்ளை மற்றும் ஞானாம்பாள் தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி விஜய சந்திரிகா ஆவார். இவருடன் 5 சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். 6 புஷ்பங்களான பெண் பிள்ளைகளின் தந்தையான பாலசுந்தரம் பிள்ளையானவர் தஞ்சையை சேர்ந்த பிரபல செல்வந்தரான ஆரோக்கியசாமி நாடாரிடம் உதவியாளராக பணிபுரிந்தும் வந்தார். இவ்வாறு வசதியும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறக்காவிடினும் பாசமிகு பெற்றோர்கள், நேசமிகு சகோதரிகள் என அவர்களின் பேரன்பால் வளர ஆரம்பித்த சிறுமி விஜய சந்திரிகாவானவர் தங்கள் ஊரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் தனது சகோதரிகளுடன் ஆரம்பகால கல்வியை இனிதே கற்க ஆரம்பித்தார். இதன் பின்பு திண்ணை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களாக மாறிய வேளையில் அதனில் மிக சிறப்புடன் கல்வி கற்று வந்தவருக்கு இயற்கையிலேயே நாட்டிய கலைகளின் மீது பேரார்வம் மேலிடத்தான் ஆரம்பித்தது எனலாம். இது ஒரு புறம் எனில், தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை ஆழ்ந்து ரசித்து காண்பதுவும், தாயாரிடம் திட்டுகள், அடிகள் என வாங்கினாலும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து எப்படியாவது டூரிங் டாக்கிஸில் வெளியாகும் திரைப்படங்களை கண்டு ரசிப்பதுவும் என அலாதி பிரியம் உடையவராகவே அடையாளம் காணப்பட்டு வளர ஆரம்பித்தார் சிறுமி விஜய சந்திரிகா அவர்கள். இவ்வாறு தன்னுள் இயற்கையாகவே எழுந்த கலை ஆர்வமும் திரைப்பட மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக இணைந்து கொண்ட கலை ஈடுபாடும் என மொத்த உருவமாக வளர ஆரம்பித்த சிறுமி விஜய சந்திரிகாவுக்கு கல்வியின் மீதிருந்த பேரார்வம் சற்று படிப்படியாக குறையத்தான் ஆரம்பித்தது எனலாம். பள்ளி கல்வியின் ஆர்வம் குறைந்தாலும் பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய நாடகங்களில் முதன்மை மாணவியாக தன்னை இணைத்துக் கொண்டு வரவேற்பினை நன்கு பெற்றும் வந்தவர். அவ்வேளைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் தென்னிந்தியா வந்தபோது விஜய சந்திரிகாவின் நாட்டியத்தை கண்டு பாராட்டி பரிசளித்து விட்டு சென்ற பெருமைக்குரிய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு. இவ்வாறாக சிறுமி விஜய சந்திரிகாவின் வாழ்க்கை பயணம் வளர்ந்து வந்த நிலையில் 1953 ஆண்டு வேதாந்தம் ராகவையா இயக்கத்தில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் மற்றும் சாவித்ரி நடிப்பில் தெலுங்கு மற்றும் தமிழில் வெளியான தேவதாஸ் என்ற திரைப்படத்தை கண்ட சிறுமி விஜய சந்திரிகாவுக்கு நடிகையர் திலகம் சாவித்ரியின் நடிப்பு மனதினுள் ஏதோ ஒரு ஈர்ப்பை உண்டாக்க
அது முதல் தானும் ஹீரோயினாகத்தான் ஆவேன் என்ற நடிப்பாசை ஆழமான விதை விதையத்தான் ஆரம்பித்தது. மகள் விஜய சந்திரிகாவின் கலையார்வத்தை கண்ட பெற்றோரும் எப்படியாவது தங்களது செல்ல மகள் ஒரு முன்னேற்றத்தை கண்டு சீர்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சினிமா ஆசைக்கு முட்டுக்கட்டை போடாமல் தந்தை பாலசுந்தரம் பிள்ளையின் முதலாளி ஆரோக்கியசாமி நாடாரின் சிபாரிசின் பேரில் சென்னை வந்தவர்கள் அவ்வேளைய கலை உலகின் பிரபல நாட்டிய குரு வழுவூர் ராமையா பிள்ளையிடம் முறைப்படி பாரம்பரிய நடனங்களை கற்க இணைத்தும் விட்டனர். இதன் பேரில் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் வீட்டில் சுமார் 4 வருடங்கள் தங்கி குருகுல வாசமாக நாட்டிய பயிற்சியை முறைப்படி கற்க ஆரம்பித்த விஜய சந்திரிகா வானவர் ஒரு கட்டத்தில் வழுவூர் ராமையா பிள்ளையின் பாச மகளாகித்தான் போனார். இதன் பின்பு வழுவூர் ராமையா பிள்ளை நாட்டிய இயக்குநராக பணியாற்றி வந்த திரைப்படங்களில் குமாரி கமலா மற்றும் திருவாங்கூர் நாட்டிய சகோதரிகளான லலிதா பத்மினி ஆகியோர் பிரதானமாக நடனமாடி வந்தபோது அந்நாட்டிய குழுக்களில் ஒருவராக அடையாளம் காண முடியாத வண்ணம் நாட்டியம் புரிந்து வந்தார் விஜய சந்திரிகா அவர்கள். இப்படியாக காலங்கள் உருண்டோடி வந்த நிலையில் குருகுல வாசம் நிறைவு, இன்னும் வயது முதிர்வு அடையாத வேளை போன்ற காரணிகளால் மீண்டும் தனது சொந்த ஊரான தஞ்சையை நோக்கி தந்தையாருடன் பயணித்த விஜய சந்திரிகா அவர்கள் தங்களூர் கோயில் திருவிழாக்களில் இடம்பெறும் பாரம்பரிய நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடியதுடன் பலரும் வியக்கும் அளவுக்கு பாராட்டுகளையும் பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து மகளின் தீராத சினிமா ஆசையை நீர்த்து போகச் செய்திடா வண்ணம் அதற்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் தந்தை பாலசுந்தரம் பிள்ளை இது பற்றி தனது முதலாளி ஆரோக்கியசாமி நாடாரிடம் கூற, அதனை கேட்ட முதலாளி அவர்கள் தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சூரக்கோட்டை பண்ணைக்கு வந்திருந்த சமயம் விஜய சந்திரிகாவின் கலை ஆர்வத்தை கூற, விஜய சந்திரிகாவை நேரில் பார்த்த நடிகர் திலகமோ, இவள் இன்னும் சிறு பிள்ளையாகவே காட்சி தருகிறாள், எனவே என்னுடைய நாடக மன்றத்தில் இணைந்து நடிப்பில் தன்னை செம்மைப்படுத்திக் கொள்ளட்டும், பிறகு சினிமாவில் தோன்றுவதை பற்றி பின்னர் யோசிக்கலாம் என இந்நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதன் பேரில் சிவாஜி கணேசனின் அறிவுறுத்தல் காரணமாக தனது குடும்பத்துடன் சென்னைக்கு குடியேறிய விஜய சந்திரிகா அவர்கள் நடிகர் திலகத்தின் சிவாஜி நாடக மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு நாகநந்தி, பகல் நிலா உள்ளிட்ட மேடை நாடகங்களில் தனக்கு மிகவும் பிடித்தமான நாட்டிய கலையை நன்கு வெளிப்படுத்தியும் வந்தார். இவ்வாறு நாட்டிய மங்கையாக கால் பதித்தவர் இதனைத் தொடர்ந்து நீதியின் நிழல் என்ற நாடகத்தின் வாயிலாக செல்லக்கிளி என்ற கிராமத்து பெண் வேடமேற்று முதலில் நடிப்பில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். இதையடுத்து களம் கண்ட கவிஞன், வேங்கையின் மைந்தன், ஜஹாங்கீர், கண்ணகி உள்ளிட்ட நாடகங்களில் தொடர்ந்து நடித்து வந்தவர் வியட்நாம் வீடு என்ற நாடகத்தில் தனது தனித்திறனை நன்கு வெளிப்படுத்தி சிவாஜி கணேசனின் பாராட்டினை மட்டுமின்றி நாடக உலக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் பெற்று படிப்படியாக கலைவாணி நட்சத்திரமாக ஜொலிக்கவும் ஆரம்பித்தார். இவ்வாறாக விஜய சந்திரிகாவின் கலை பயணம் நாட்டிய வடிவிலும் நாடக வடிவிலும் சென்று கொண்டிருந்த வேளையில்தான் மகளின் சினிமா பயணத்தை காண ஆவலுடன் காத்திருந்த தந்தை பாலசுந்தரம் பிள்ளை உடல் நலக்குறைவால் காலமாகிவிட, பின்னர் என்ன, குடும்பத்தை முழுவதுமாக சுமக்க வேண்டிய பொறுப்பு விஜய சந்திரிகாவை நோக்கி படையெடுக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். இவ்வாறாக காலங்கள் உருண்டோடி வந்த நிலையில் தமிழ் திரை உலகில் எப்படியாவது ஹீரோயினாக கால் பதிக்க வேண்டும் என போராடி வந்த விஜய சந்திரிகாவுக்கு தனது தந்தையின் தம்பி, அதாவது சித்தப்பா முத்துப்பிள்ளையின் நெருங்கிய நண்பரான பிரபல ஒளிப்பதிவாளர் விட்டல் ராவின் வழியாக முதலில் வந்தது என்னவோ தோழி வேடம்தான். ஆம், 1966 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிச்சோன் தயாரிப்பில் உசிலை சோமநாதன் கதை வசனம், திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் ஆக்ஷன் ஹீரோ ரவிச்சந்திரன் மற்றும் கன்னட கல்பனாவின் நடிப்பில் த்ரில்லர் மற்றும் காமெடி கதையமைப்பில் வெளியான மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் தோன்ற விஜய சந்திரிகாவுக்கு வாய்ப்பு கிட்டியது. ஏ. கருணாநிதி, நாகேஷ் கலக்கல் கூட்டணியில் பல முன்னணி கலைஞர்கள் பேருந்தில் பயணிக்கும் வண்ணம் ஜனரஞ்சக கதையமைப்புடன் தயாரிக்கப்பட்ட இத்திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றிகளை கண்டது. இத்திரைப்படத்தில் கதையின் ஹீரோயின் மாலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற கன்னட கல்பனாவின் தோழியர்களில் ஒருவராக நவநாகரிக மங்கை கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் கால் பதித்தவருக்கு தான் எண்ணியது போல் ஹீரோயின் என்ற அந்தஸ்தை எட்ட முடியாமல் இதுபோன்ற
தோழியர் கதாபாத்திர வாய்ப்புகளை தேடி வரத்தான் ஆரம்பித்தது. குறைந்தபட்சம் விஜய சந்திரிகா அவர்கள் கற்ற நாட்டிய கலையின் அடிப்படையில் தமிழ் திரை உலகம் வாய்ப்புகள் தந்திருப்பின் புகழின் உச்சத்தை உறுதியாக தொட்டிருப்பார் என எண்ண தோன்றுகிறது. இதனைத் தொடர்ந்து பி. மாதவன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், முத்துராமன், KR விஜயா நடிப்பு கூட்டணியில் வெளியான முகூர்த்த நாள் திரைப்படத்தின் மூலம் டைட்டில் கார்டில் பெயர் இடம்பெறும் அளவுக்கு நன்கு அடையாளம் காணக்கூடிய வகையில் தேயிலை தோட்ட தொழிலாளி பெண் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி கதாபாத்திரத்தை ஏற்று சற்று துடுக்குத்தனத்துடன் நாகேஷுடன் இணைந்து நடித்திருப்பார் விஜய சந்திரிகா அவர்கள். இதன்பின் சொல்லவா வேண்டும், கதையின் நாயகி என்ற கனவு நாட்டியமும் நடிப்பும் வசீகரிக்கக்கூடிய சிரிப்பு மற்றும் கவர்ச்சியும் என அனைத்து அம்சங்களையும் ஒருங்கே பெற்ற விஜய சந்திரிகாவுக்கு அறிமுக நடிப்பே தோழியர், துணை கதாபாத்திரங்கள் என்ற கலை முத்திரை விழுந்ததால் இறுதி வரை அக்கனவு நனவாகாமல் காணல் நீராகித்தான் போனது எனலாம். இதன் பின்பு எண்ணிய கனவுகள் ஈடாகாமல் போனால் என்ன, தான் நினைத்தது போன்று திரை உலகில் கால்பதித்து விட்டோமே என்ற குறைந்தபட்ச மகிழ்வுடன் தன்னை நாடி வந்த கதாபாத்திரங்களின் மீது நன்கு கவனம் செலுத்தியவர் நடிப்புலகில் அக்கதாபாத்திரமாகவே வாழ ஆரம்பித்தார் என்றே கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் தேர் திருவிழா, கண்ணன் என் காதலன், நீரும் நெருப்பும், பட்டிக்காட்டு பொன்னையா, ரிக்ஷாக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் கலாட்டா கல்யாணம், குரு தட்சணை, அஞ்சல் பெட்டி 520, தேனும் பாலும், எங்க மாமா, சொர்க்கம், இமயம், கீழ்வானம் சிவக்கும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் மாப்பிள்ளை அழைப்பு, கன்னிப்பெண் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், நவரச திலகம் முத்துராமனுடன் கண்ணே பாப்பா, காதல் மன்னர் ஜெமினி கணேசனுடன் சாந்தி நிலையம், நடிப்பு சுடர் ஏவிஎம் ராஜனுடன் தரிசனம், அனாதை ஆனந்தன், கலை நிலவு ரவிச்சந்திரனுடன் உத்தரவின்றி உள்ளேவா, நாட்டிய பேரொளி பத்மினியுடன் பெண் தெய்வம், சோ ராமசாமியுடன் முகமது பின் துக்ளக் என எண்ணற்ற திரைப்படங்களில் முத்திரை பதித்து வந்தார் விஜய சந்திரிகா அவர்கள். அருட்செல்வர் AP நாகராஜன் இயக்கத்தில் மாஸ்டர் பிரபாகர் நடிப்பில் வெளியான வா ராஜா வா என்ற திரைப்படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவை கொண்டாடும் வகையில் அவ்வேளைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் விஜய சந்திரிகா அவர்கள். நாகேஷ் கதையின் நாயகராக நடித்த தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்தில் சுருளிராஜன் இணையாக 2ஆம் நாயகியாக நடித்த விஜய சந்திரிகா வானவர் படத்தின் ஹீரோயின் விஜயலலிதாவுடன் இணைந்து பாடி நடித்த தேன் கிண்ணம் என்ற பாடலில் அழகுற தோன்றி மனம் தொட்டிருப்பார். மாப்பிள்ளை அழைப்பு என்ற திரைப்படத்தில் நாகேஷின் இணையாக காமெடியும் கவர்ச்சியும் கலந்து நடித்து நகைச்சுவை விருந்து படைத்த விஜய சந்திரிகா அவர்கள் எம்ஜிஆரின் பணக்கார குடும்பம் என்ற திரைப்படம் ஹிந்தியில் கன்யதீப் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போது அதன் ஊடாக ஹிந்தி திரை உலகிலும் கால் பதித்தார். இதைப்போல கல்யாண ஊர்வலம் என்ற திரைப்படத்தில் விஜய சந்திரிகாவின் நடிப்பைக் கண்டு வியந்து போன பிரபல இயக்குனர் சேது மாதவன் அவர்கள் மலையாள திரை உலகின் முன்னணி நாயகரான சத்யனின் இணையாக கடல் பாலம் என்ற திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பளித்தார். இவ்வாறாக காலங்கள் பல உருண்டோடிய நிலையில் சிறந்த குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நாயகியாக உயர்வு பெற்றவரின் தனித்துவமான கம்பீர குரல் வளத்தை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். பழம்பெரும் கலை நாயகியும் பிரபல இயக்குனர் CR ராமண்ணாவின் காதல் மனைவியுமான EV சரோஜா அவர்கள் நடத்தி வந்த நாட்டிய குழுவின் பிரதான நடன மங்கையாக பயணித்து வந்த விஜய சந்திரிகாவின் நாட்டிய திறனை தமிழ் திரை உலகம் முறையாக பயன்படுத்தி கொள்ளாதது வருத்தமே. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் முதல் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், AVM ராஜன் என நீண்டு 2 தலைமுறை கலைஞர்களோடு நடித்து வந்த விஜய சந்திரிகா அவர்கள் இதன்பின் அடுத்த தலைமுறை கலைஞர்களான சுதாகருடன் சக்களத்தி, ரஜினிகாந்துடன் வேலைக்காரன், கமலஹாசனுடன் புன்னகை மன்னன், பிரதாப் போத்தனுடன் மூடுபனி, சத்யராஜுடன் இரவு பூக்கள், மோகனுடன் உயிரை உனக்காக, முரளியுடன் ஒரு மலரின் பயணம் என 80களின் எண்ணற்ற முன்னணி நாயகர்களுடன் நடித்து வந்தவரின் நடிப்பு திறனை இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தரின் புன்னகை மன்னனில் சிங்கள மொழி பேசும் ரேவதியின் வீட்டு பணிப்பெண்ணாக தோன்றிய கதாபாத்திரத்திலும், அதேபோல் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தில் எழுத்தாளரின் தாயாராக தோன்றிய கதாபாத்திரத்திலும் நன்கு வெளிப்படுத்தி இருப்பார். சமய புறத்தாளை சாட்சி, வேலும் மயிலும் துணை,
தெய்வ திருமணங்கள் உள்ளிட்ட ஆன்மீக திரைப்படங்களிலும் அம்மன் வேடங்களை ஏற்று முத்திரை பதித்தவர். இதன் பின்னர் வந்த தலைமுறை கலைஞர்களான கார்த்திக்குடன் பாண்டி நாட்டு தங்கம், விக்ரமனின் புது வசந்தம், மணிரத்தினத்தின் ரோஜா மற்றும் பாம்பே, அர்ஜுனின் பாட்டாளி மகன், அருண் பாண்டியனுடன் ஊழியன், நெப்போலியனுடன் தாமரை, விஜய் சூர்யா இணைந்து நடித்த நேருக்கு நேர் என 200க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பாலும் வசீகரமிக்க புன்னகையினாலும் கணிரென்ற வசன மொழிகளாலும் ரசிகர்களின் உள்ளம் நிறைந்திருப்பார். குறிப்பாக ரஜினிகாந்தின் வேலைக்காரன் என்ற திரைப்படத்தில் குழந்தைகளை காப்பாற்றும் காட்சியில் உயிர் துறக்கும் கதாபாத்திரத்தில் தோன்றி மனம் கலங்க வைத்த விஜய சந்திரிகா அவர்கள் பாண்டியராஜன் வேணுவாக, ஜனகராஜ் மைசூர் மாணிக்கமாக நடித்து காமெடியில் பட்டையை கிளப்பிய நெத்தியடி என்ற திரைப்படத்தில் பானு எனும் வைஷ்ணவியின் தாயாராக, மரண அஞ்சலி செலுத்த ஊருக்கு வருவதும், பாண்டியராஜன் வீட்டில் தங்கும் போது கேசரி பவுடரை முகத்தில் பூசிக்கொள்வதும் என நடிப்பால் மனம் தொட்ட விஜய சந்திரிகா வானவர் பிரபு கனகா நடிப்பில் வெளியான தாலாட்டு கேட்குதம்மா என்ற திரைப்படத்தில் சித்தப்பு கதாபாத்திரத்தை ஏற்ற கவுண்டமணியின் மனைவி செகப்பியாக கிச்சு கிச்சு மூட்டியிருப்பார். புலி வேட்டைக்கு செல்லும் சித்தப்பு கவுண்டமணிக்கு ஆரத்தை எடுத்து வெற்றி திலகமிட்டு, புலி வேட்டைக்கு போற நீங்க திரும்பி வரும்போது புலியோடத்தான் வரணும் என்று வாழ்த்தி அனுப்பும் காட்சியில் சீரியஸாக தோன்றி வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருப்பார். இத்திரைப்படத்தில் கவுண்டமணி, புலிப்பாண்டி எனும் செந்தில் தோன்றும் காமெடி காட்சிகள் இன்று வரை அல்டிமேட் ரகமாகும். குறிப்பாக தனது பிறப்பை பற்றி செந்தில் கூறி டெரர் காண்பிப்பதும், கொட்டை எடுத்த புலி காமெடியும், கழிவறையில் இருந்து வெளிவரும் கவுண்டமணியை பார்த்து சாப்பிட்டீங்களா சித்தப்பு என செந்தில் கேட்பது போன்ற நகைச்சுவைகளை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறக்க முடியாதுதான். இதேபோல ராமராஜனின் பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்தில் உறவுகளுக்காக பயந்து ஊருக்கு வெளியே வீட்டை கட்டி வாழும் கஞ்சன் கதாபாத்திரத்தை ஏற்ற கவுண்டமணியின் மனைவியாக, பாண்டுவின் அம்மாவாக நடித்த விஜய சந்திரிகா அவர்கள் தனது மருமகளின் தம்பியான பன்னீர் எனும் ராமராஜன் வீட்டிற்கு வரும்போது சமையலின் வாசத்தை வைத்தே அத்தை கலர் கலரா அப்பளம் பொரிச்சிருக்கு என சாப்பாடு லிஸ்டை ராமராஜன் கவுண்டமணியிடம் சொல்ல, இதனால் ஆத்திரப்பட்டு மனைவி மகன் என்று பாராமல் கவுண்டமணி அடிக்க, பின்னர் கை கழுவுகிறேன் பேர்வழி என ராமராஜன் ரசத்திற்குள் கையை விட, அட இதையாவது விட்டு வைப்பா என விஜய சந்திரிகா அங்கலாய்க்க என காமெடி கலங்கடித்து நீளும். இவ்வாறு தனக்கு அளிக்கப்பட்ட கதாபாத்திரத்தை செவ்வனை ஏற்று அக்கதாபாத்திரமாகவே வாழும் ஆற்றல் உடையவராக தனது நடிப்பால் ரசிகர்களின் உள்ளங்களில் வாழ்ந்து வந்த விஜய சந்திரிகா அவர்கள் அருண் விஜயுடன் கங்கா கௌரி, ரஞ்சித்துடன் மனைவிக்கு மரியாதை என 6 தலைமுறை கலைஞர்களோடு இணைந்து நடித்ததை பாராட்டியே ஆக வேண்டும். தமிழகத்தின் முன்னணி நடிகரும் தற்போதைய தமிழக முதல்வருமான திரு விஜய் அவர்களின் திரை வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய விக்ரமனின் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் பிரபல இசை கலைஞர் மீசை முருகேசனின் மனைவியாக நடித்து இன்றைய தலைமுறையினர் மனதிலும் இடம் பிடித்திருப்பார் அம்மா விஜய சந்திரிகா அவர்கள். 2000வது ஆண்டு வெளியான நம்ம ஊரு எல்லையம்மன் என்ற திரைப்படமே விஜய சந்திரிகா அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இதன் பின்னர் கலை உலக அங்கீகாரமின்மை, புதுமுக குணச்சித்திர கலைஞர்களின் வருகை, வாய்ப்புகள் குறைவு போன்ற காரணிகளால் கலை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தந்தையார் மறைந்த பின் யாருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தாரோ அந்த பாசமிகு உடன் பிறந்த சகோதரிகளின் அரவணைப்பில் தற்போது மகிழ்வுடன் பயணித்து வருகிறார் விஜய சந்திரிகா என அவரது நலன் விரும்பிகள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் அறியப்படுகிறார். இதன் பேரில் கலை உலக தொடர்போ பொது வெளி தொடர்போ என எத்தொடர்புகளும் இன்றி அமைதிகரமான வாழ்வில் பயணித்து வரும் அம்மா விஜய சந்திரிகா பற்றிய மேலதிக தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. இவ்வாறு தனது தேர்ந்த நாட்டியம், குணச்சித்திரம், நகைச்சுவை போன்ற பன்முக திறத்தால் கலை உலகை நேசிக்கும் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து வாழும் அம்மா விஜய சந்திரிகா அவர்களின் கலை பங்களிப்பை போற்றிடும் வகையில் தமிழ் திரை உலகம் மீண்டும் அவர்களுக்கு உரிய திரை வாய்ப்பினையும் கலை சேவையை பாராட்டும் வண்ணம் விருதுகளை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது திரை ஆர்வலர்களின் விருப்பமாகும். மேலும் தற்போது எவ்வித கலை தொடர்புகளின்றி வாழ்ந்து வரும் அம்மா விஜய சந்திரிகா அவர்கள் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி
இவரை போன்ற மறக்க முடியாத குணச்சித்திர நாயகியர்களான நடிப்புலகின் ராட்சசியும் பழமொழிகளுக்கு பெருமை சேர்த்தவரும் குடும்பத்திற்காக பிரபல எழுத்தாளரின் காதல் வாழ்வை துறந்தவரும் இறுதியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறைந்து போனவருமான கலை உலக வேதனை நாயகி அம்மா காந்திமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேற்கண்ட இணைப்பின் மூலமும் தனது உருட்டு வெளிகளாலும் கடுமையான முக பாவனைகளாலும் ரசிகர்களை மிரட்டியவரும் தனது கணவராலேயே ஏமாற்றப்பட்டு சொத்துக்களை இழந்து இறுதி காலங்களில் வறுமையின் கூரப்பிடியில் சிக்கி மறைந்து போன சோதனை நாயகி சி.கே. சரஸ்வதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இம்பாலா கார்கள் பங்களாக்கள் என சம்பாதித்து நம்பிய உறவுகளாலேயே ஏமாற்றப்பட்டு வாய்ப்புகளும் அங்கீகாரம் இன்றி இறுதியில் பஞ்சு குடோனில் தினக்கூலியாக வேலை செய்து மறைந்து போன கலை உலக துயர் நாயகியுமான அம்முக்குட்டி புஷ்பமாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.